தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தும் வகையில் புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக இடங்களை வென்ற தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரின் முடிவு தற்போது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தவகவின் பலம் தற்போது 112ஆக உயர்ந்துள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை எட்ட இன்னும் 6 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதையடுத்து நேற்று மாலை ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் தேவையான ஆதரவு கடிதங்கள் இல்லாத காரணத்தால் அவரை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், அதிக இடங்களை வென்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பை அவமதிப்பதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும், ராஜ்பவனில் அல்ல என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பை மதித்து பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என தெரிவித்த மு.க. ஸ்டாலினின் அரசியல் முதிர்ச்சியையும் கமலஹாசன் பாராட்டியுள்ளார். நிலையில் தவகவிற்கு தேவையான மேலும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைக்குமா? ஆளுநரின் அடுத்த முடிவு என்னவாக இருக்கும் என்பதே தற்போது தமிழக அரசியலின் மிகப்பெரிய ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது.